என் பேர் கனகம்மா. எனக்கு ஊர் வடனத்தம்பட்டி. என் பையன் பேர் சக்தியுமன். அவன் ஸ்கூலில் வீரசியாமன் ஸ்கூலில் படிக்கும்போதே ஒரு பொண்ணை ரொம்ப விரும்பியிருக்கான். அந்த பொண்ணுக்கு ஊர் சேந்தமரம். அவங்க வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க. என் பையன் வந்து தேவேந்திரகுல வேளாளர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவன் தெரியும். ரெண்டு பேருக்கும் எந்த ஊர் 5 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிறது தெரியும் ரெண்டு பேருக்குமே. அதனால் தெரிஞ்சு தான் அவங்க ரெண்டு பேருமே விரும்பியிருக்காங்க. இது காலேஜ் சேர்றதும் அவங்க ரெண்டும் பிளான் பண்ணி ஒன்றா தான் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்தது அங்கே ரெண்டு பேரும் ஒன்றா படிக்கிறது அவங்க அம்மாவுக்கு எப்படியோ யாரோ தகவல் கொடுத்து இந்த பொண்ணை சரி வயசும் கரெக்டாக 18, பையனுக்கும் 19 வயசு, பொண்ணுக்கும் 18 முடிஞ்சு 19 பிறந்துருச்சு. அதை யாரோ தகவல் கொடுத்து தெரிஞ்சதுனால பொண்ணோட செல்லை அடிக்கடி அவங்க நோட் பண்ணுவாங்களா. அந்த பொண்ணே சொல்லிச்சு. நோட் பண்ணி தான் இந்த மாதிரி நான் இன்னுன்னா வேறு சாதி பையனோட போயிடுவா அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணை காலேஜுக்கே வந்து என் பையனையும் கூட்டிகிட்டு போய் பிரின்ஸிபலுக்கு முன்னாடி என் பையனோட செல்லையும் பிடுங்கி வச்சு அந்த பொண்ணோட செல்லையும் பிடுங்கி வச்சு ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்திட்டு என் பையனை பிரின்ஸிபல் ரூமில் உட்கார வச்சுட்டு இந்த பொண்ணை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு யார் செல்லேருந்து கால் பண்ணான்னு தெரியல. பையனுக்கு கால் பண்ணி பையனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னை வீட்டில் டார்ச்சர் பண்ணுதாங்க சக்தி, நான் இன்னும் அங்கே இருக்க மாட்டேன், என்னைய அம்மாக்கிட்ட உங்கள் அம்மாட்ட என்னை கொண்டு விட்டுரு, அம்மாட்ட சொல்ல நான் வந்து அங்கே வீட்டில் இருந்துக்கிறதே நான் சொன்னான்னு எனக்கு ஃபோன் பண்ணால் நான் சரி படிக்க பிள்ளைங்க படிங்க படிப்பை முடிச்சுக்குருவோம்னு நான் சொன்னேன். சொல்லி ஒரே மறுநாள் பார்த்தா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டான். வந்ததும் அம்மா என்னை அனுப்பிடாதங்கன்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு கையை பிடிச்சிட்டு என்னை அனுப்பிடாதங்கம்மா, நான் இங்கே தான் இருப்பேன், என்னை நீங்கள் படிக்க வைங்கன்னு தான் சொன்னேன், வேற அவள் ஒன்றும் சொல்லலை. என்னை நீங்கள் படிக்க வச்சா போதும், நான் அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறதம்மா அப்படின்னு தான் சொன்னாவா. சரின்னு நாங்கள் எப்படி தகவல் தெரிஞ்சோம், நாங்கள் வக்கீல் மூலமாக பேசினோம். ஸ்டேஷனில் அவங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, பொண்ணு காணும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. விசாரித்தாங்க, அவங்களுக்கு சந்தேகப்பட்டு தான் விசாரித்தாங்க. பையன் காலேஜில் இருக்கான், பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ நாங்கள் முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ எல்லாம் சொன்னதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அந்த முடிவுக்கு நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம். அவங்க வந்து சொன்னாங்க, பொண்ணை நீங்கள் ஒப்படைங்க, உங்கள் பையன் காலேஜில் இருக்காப்புல வர சொல்லுங்கள், பையனையும் கூட்டிகிட்டு வாங்க, நீங்களும் வாங்க, பொண்ணை நாங்கள் வந்து ஹோமில் ஒப்படைச்சிருவோம், நாங்கள் விட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பொண்ணு போக மாட்டேன்னு அழுதா. எல்லா ஃபுட்டேஜ் இருக்குது, நீங்கள் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணு அழுதா, என் கை பிடிச்சி அழுதா, நான் போக மாட்டேம்மா, என்னை அனுப்பிடாதங்கம்மா, என்னை எங்கேயாவது கொண்டு விட்டுருவாங்க, என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எங்கள் அம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுதாங்க. இந்த வார்த்தை அவள் அடிக்கடி என்கிட்ட சொன்னான். அதனால் நான் கூட சரி நம்ம வந்து ஒரு சட்டத்துக்கு கீழ்படுத்தி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒன்றுக்காக சரி நாங்கள் அவங்க காவல்துறையிலேருந்து சொன்னதுனால அவங்க சரி நீங்கள் என்ன முடிவு எடுக்கீங்களோ நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம். நீங்கள் உங்கள் பையனை வர சொல்லுங்கள், காலேஜிலேருந்து வந்ததும் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க, நாளைக்கு கோர்ட்டில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். அங்கே இந்த பொண்ணு என்ன வாக்குமூலம்னு சொல்லிட்டாலோ அதன்படி பொண்ணு விருப்பந்தாம்மா, எங்கள் விருப்பம் கிடையாது, அதனால் நீங்கள் பையனை கூப்பிட்டு எல்லாம் முடிச்சுக்கலாம்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நைட்டு ஒரு 11:30க்கு வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டாங்க. அப்பவும் போகலை. 2:45 மணி இருக்கும். அப்போ தான் அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் ஏதோ ஒரு கைதியை கூட்டிகிட்டு போன மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. பொண்ணு ரொம்ப அழுதா. சரி போமா, நம்ம ஒரு காவல்னால் என்ன ஒரு பாதுகாப்பு தான் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அனுப்பி வச்சிட்டோம். மறுபடியும் இப்போ நாங்கள் பையனை வர சொல்லி இப்போ ஸ்டேஷனில் போய் பேசணும்னு பார்க்கும்போது இல்லை, எங்களுக்கு மேலதிகாரி ப்ரெஷர் கொடுக்காங்க, டிஎஸ்பி எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறனால எங்களால் ஒன்றும் முடிவு எடுக்க முடியலன்னு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ சொல்லிட்டாங்க. சுமூகமாக முடியக்கூடிய பிரச்சனை தான், வேறு எந்த ஒரு இது இல்லை. உள்ள அவள் விருப்பப்பட்டு வந்தால் படிக்க வைப்போம், வேறு எங்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. 2 பிள்ளைகளும் படிக்கட்டும், அவங்க மெச்சூரிட்டி ஆகட்டும், நாங்கள் படிக்க வைக்கிற ஒரு தகுதி இருக்குது, நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம். வந்தால் இல்லை அவங்க அம்மா அப்பா கூட போனாலும் போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை கட்டாயப்படுத்தலாம் இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் இங்கே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரும்போது பொண்ணு இங்கே இல்லை, எங்களுக்கு ப்ரெஷருக்கு மேலேருந்து ப்ரெஷர் வந்து நாங்கள் எங்களால் எந்த முடிவு எடுக்க முடியலன்னு சொல்லுதாங்க. நாங்கள் அதனால் உரிய நடவடிக்கை எங்களுக்கு எடுத்து தாங்கன்னு தான் சொல்லி வந்திருக்கோம். பொண்ணோட உயிர் பொண்ணை காட்டுங்க, பொண்ணை காட்டினேன்னா தானே அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆணவ படுகொலை ஆயிருமே. என் பையனுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, ஏன்னா என் பையனையும் அவங்க மிரட்டிட்டாங்க. அந்த பொண்ணோட அம்மா எனக்கு ஆள் இருக்குது, நான் உன்னை தூக்கிடுவோன்னு கூட அவனை காலேஜில் வச்சு சொல்லியிருக்காங்க. அவன் என்கிட்ட அதை சொன்னால் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீ உடனே கண்டுக்கிறேன், நான் தான் அவனை சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். அந்த ஒன்றிய கவுன்சிலர் டிடி ராமச்சந்திரன் அவரும் அந்த பொண்ணோட அம்மாவும் இந்த ரொம்ப டார்ச்சர் அந்த பொண்ணு கொடுக்காங்க.
நீங்கள் நல்ல உயர் இதில் இருக்க அதிகாரிகள் அதை பார்த்து நல்ல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாருங்கள். வேறு ஒன்றையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். காதலிக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்க அந்த எண்ணமே கிடையாது. 2 பிள்ளைகளும் படிக்கட்டும், நல்ல மெச்சூரிட்டி ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன நீ அவங்க என்ன முடிவு எடுக்காங்களோ அந்த முடிவு தான். எங்கள் முடிவெல்லாம் கிடையாது. பிள்ளைங்களை என்ன முடிவு எடுக்காங்களோ அந்த முடிவு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இப்போதைக்கு பொண்ணை காட்டி அந்த பொண்ணு பேசணும். அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலை. அதனால தான் நாங்கள் இங்கே வரைக்கும் எஸ்பி ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் தகுந்த அதிகாரிகளுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கள்.